ஹாய் மக்களே, இன்றைக்கி என் பையனுக்கு பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாயங்காலமாக கோயிலுக்கு வந்தேங்க. ஃபஸ்ட்டு பிள்ளையார் அப்பாவை பார்த்துட்டு அவருக்கு விளக்கு பொருத்திட்டு சூடெல்லாம் பொருத்தி அவரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா படியேறி முருகரை பார்க்குறதுக்கு நடந்து வந்தேன். கோயிலில் படி ஏறினோடனே ஃபஸ்ட்டு நான் செய்கிற வேலை மணி அடிக்கிற வேலை தாங்க. 3 தடவை மணி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கோயிலுக்குள்ளேயே போகிறது. காளியம்மனை போய் கும்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே விளக்கு பொருத்திட்டு சூடெல்லாம் பொருத்திட்டு அப்படியே வந்தேங்க. கோயில் திறக்கலை, ஏன்னா இங்கே வெள்ளி செவ்வாய்க்கு திறந்துருவாங்க. மற்ற நாட்களும் திறப்பாங்க. ஆனால் நம்ம வர டைமுக்கு அவங்க இருப்பாங்களான்னு தெரியாது. அவங்க வர டைமுக்கு நம்மளாலையும் வர முடியாது. அப்படியே முருகரையும் கும்பிட்டு கோயில் படிக்கட்டில் அந்த திண்டு சைடில் கொஞ்சம் கொஞ்சம் கல்கண்டு நான் வைப்பேன் எப்போதுமே. ஏன்னா அந்த குட்டி குட்டி எறும்பெல்லாம் சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அங்கங்கே வச்சு விடுவாங்க. அப்படியே கோயிலில் கும்பிட்டு முடிச்சுட்டு மாதா கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு மனசு சரியில்லை அப்படின்னா நான் எந்த அளவுக்கு கோயிலுக்கு போகிறேனோ அதே மாதிரி மாதா அம்மா கோயிலுக்கும் நான் வந்துடுவேங்க. எனக்கு 2 நிமிஷம் இங்கே மாதா கோயிலில் ஒரு 2 நிமிஷம்னாலும் முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணேன்னா மனசுக்கு எனக்கு அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்கும். வீட்டில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, இங்கேயும் நான் 2 நிமிஷம் ப்ரேயர் பண்ணுவேங்க. எல்லா கடவுள்கிட்டையுமே நான் கேட்குற ஒரே விஷயம் இதுவாக தான் இருக்கும். எங்களுக்கு காசு, பணம், சொத்து, சுகம் இதெல்லாம் தேவையே இல்லை, எங்களுக்கு நோய் இல்லாத வாழ்க்கையை கொடுங்க கடவுளே அப்படின்னு தான் நான் எப்போதுமே கேட்பேன். நம்ம மனசில் எவ்வளோ கவலை இருந்தாலும், கஷ்டம் இருந்தாலும், துன்பம், துயரம் என்ன இருந்தாலும் சரிங்க, நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரே விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக அது கடவுளாக தான் இருக்கும். நாங்கள் அதிகாலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம வாசல் கதவை திறந்த உடனே ஃபஸ்ட்டு பார்க்குற விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக அது மாதாம்மா கோயில் தான். கோயிலை பார்த்தோன்னே நான் வெளியில் வந்தோடனே ப்ரே பண்ணிடுவேங்க. இந்த நாளை எங்களுக்கு தந்ததுக்கு நன்றி, இந்த நாளில் எந்த கெட்டதும் எங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணி தான் வீட்டை விட்டே வெளியே இறங்குவோம். அப்படியே கீழே வரும்போது கரெக்டாக சீனு பஸ் வந்துச்சுங்க. ஈவினிங் டைம் நம்ம ஏரியா எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். நிறைய பேர் என்னோட பையனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி மக்களே.